வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ்ல மிக்ஸ்ட் டு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த படம் வர்த்தா இல்ல டைம் பாஸா இல்ல ஸ்கிப் பண்ணலாமா, எல்லாத்தையும் ஆனஸ்டா பிரேக் டவுன் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல மூவி பேசிக் டீடைல்ஸ். இது ஒரு ரொமான்டிக் காமெடி பிளஸ் ஃபேண்டசி பிளஸ் சைஃபை ஜான்ரா படம். லவ், பிரேக்கப், செகண்ட் சான்ஸ், டெஸ்டினி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. டைரக்டர் விக்னேஷ் சிவன், ஹீரோ பிரதீப் ரங்கநாதன், ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி ஆஸ் தீமா, வில்லன் எஸ்.ஜே. சூர்யா ஆஸ் சூரியன், மியூசிக் அனிருத் ரவிச்சந்திரன், சப்போர்ட்டிங் ரோல்ல யோகி பாபு, சீமான், கௌரி ஜி கிஷன், ஷாரா, மைஸ்கின், ஆனந்த்ராஜ், சுனில் ரெட்டி. ஃபுல் பேக்டு லைன் அப், ஃப்ரெஷ் பேரிங், யூத்ஃபுல் வைப். லீட் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருக்கு. கெமிஸ்ட்ரி சில இடங்கள்ல ஒர்க் ஆகுது, சில இடங்கள்ல ஃபிளாட்டா ஃபீல் ஆகுது. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் சில சீன்ஸ்ல பெட்டர் இம்பாக்ட் கொடுக்குறாங்க. இந்த படம் 2040 சென்னை ஃபியூச்சர்ல நடக்குது. அந்த ஃபியூச்சர்ல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு அட்வான்ஸ்ட் ஆப் யூஸ் பண்ணி சோல்மேட்டை மேட்ச் பண்ணுது. ரிலேஷன்ஷிப்ஸை இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. யார் உனக்கு மேட்ச் ஆப் டிசைட் பண்ணும். ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பிரேக்கப் கிளைம் போடலாம். ஹார்ட் பிரேக் ஆனா இமோஷனல் இன்சூரன்ஸ் பே அவுட் கிடைக்கும். லவ் கேரண்டீடு இல்லைனா பாலிசி ரினியூ பண்ணலாம். இது எல்லாம் காமெடி மாதிரி தெரிந்தாலும் ஆக்சுவலி இது மாடர்ன் ஸ்வைப் கல்ச்சர் மேல ஒரு ஷார்ப் சாட்டையர். கேரண்டீட், இன்சூர்ட், ஆல்கோரிதம் அப்ரூவ்ட் லவ். அதாவது இந்த உலகத்துல காதல் ஃபீலிங்ஸ் மட்டும் இல்ல, அது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு பாலிசி, ஒரு பிசினஸ். இதுவே படத்தோட பேஸ் கான்செப்ட். இப்ப நம்ம ஹீரோ பத்தி பார்ப்போம். வாசு, யன்கிரா வைப் வசி. இவன் அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிலேயே வேலை பார்க்கறான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவனுக்கே அந்த கான்செப்ட் மேல நம்பிக்கை இல்லை. இவன் ஒரு ஹோப்லெஸ் ரொமான்டிக். லவ் நேச்சுரலா வரணும், ஆர்கானிக்கா ஃபீல் ஆகணும் அப்படின்னு நம்புறவன். அதாவது ஆல்கோரிதம் டிசைட் பண்ற லவ்வை ரிஜெக்ட் பண்ற ஒரே ஆள் அந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கறான். இதுதான் படத்தோட மெயின் கான்ஃப்ளிக்ட். ஹீரோயின் தீமா, கிருத்தி ஷெட்டி கேரக்டர். இவங்க கம்ப்ளீட் ஆப்போசிட். ஃபோன், ஆப்ஸ், டிஜிட்டல் லைஃப் இதுலயே முழுக்க வாழறவங்க. ரியல் வேர்ல்டை விட வர்ச்சுவல் வேர்ல்ட தான் கம்ஃபர்டபுள். இங்க தான் மெயின் கான்ட்ராஸ்ட். வாசு ஆர்கானிக் லவ் நம்புறான், தீமா ஆப் லவ் நம்புறான். இந்த இரண்டு ஆப்போசிட் மைண்ட் செட் சேர்ந்ததும் தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. வாசு தீமாவை காதலிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஆப் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு மேட்ச் இல்ல. ஆல்கோரிதம் வேற ஒருத்திய சஜஸ்ட் பண்ணுது. ஆனா வாசு இதை கேட்க மாட்டான். அவன் ஹார்ட்டை ஃபாலோ பண்றான். இங்க இருந்து தான் படம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்குது. இப்ப வில்லன் சூரியன், எஸ்.ஜே. சூர்யா. இவர் ஒரு டிபிக்கல் வில்லன் இல்ல. இவரோட ஐடியாலஜி லவ்வை கால்குலேட் பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம், இன்ஷூர் பண்ணலாம். இதுதான் இவரோட ஃபிலாசபி. இவர் அந்த பவர்ஃபுல் டேட்டிங் சிஸ்டமோட ஹெட். ஹியூமன் இமோஷனை நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மைண்ட் செட். அதுக்கு ஆப்போசிட்டா வாசு நேச்சுரல் லவ்வை டெஹன் பண்றா. இந்த கிளாஷ் தான் மெயின் பிளாட். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் டைம் டிராவல். வாசு பிரசன்ட் காலத்துல இருக்கா, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணி 2040க்கு டிராவல் பண்றா. அங்கதான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வேர்ல்ட ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா. அங்கதான் தீமாவை பார்க்கறா. இதுதான் ஸ்டோரிக்கு சைஃபை லேயர் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப என்கேஜிங்கா ஃபன்னா போகுது. ஸ்டோரி செட்டப், கான்செப்ட் இன்ட்ரோடக்ஷன், ஹீரோ கேரக்டர் பில்டப் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. எஸ்பெஷலி ஃபியூச்சரிஸ்டிக் சென்னை செட்டப், லவ் இன்சூரன்ஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போரிங் மொமெண்ட் ஆல்மோஸ்ட் இல்ல. காமெடி, காதல் ட்ராக், கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு வந்தா வாசு அண்ட் தீமா ரிலேஷன்ஷிப்பை சூரியனோட சிஸ்டம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். ஆல்கோரிதம் லவ் தான் பெர்ஃபெக்ட். ஆனா வாசு ஃபைட் பண்றா. ஜஸ்ட் அவன் லவ்க்காக மட்டும் இல்ல, மனிதர்களோட நேச்சுரல் இமோஷனுக்காக. டெக்னாலஜி கண்ட்ரோல் பண்ற உலகத்துல ரியல் லவ் தேடுற ஒரு போராட்டம் இது. எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் சூரியன் தான் இந்த சிஸ்டம்க்கு பேக் போன். அவருக்கும் ஹீரோக்கும் நடக்கிற கான்ஃபரன்டேஷன் தான் செகண்ட் ஹாஃப் ஹைலைட். கிளைமேக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்கு. லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல அது நேச்சுரலா நடந்தாதான் வேல்யூ இருக்குமான்னு கேள்வி எழுப்புறாங்க. ஹீரோ ரியலைஸ் பண்றா, ஃபோர்ஸ்டா ஃபிக்ஸ் பண்ற லவ்வை விட நேச்சுரல் க்ளோஷரை அக்செப்ட் பண்றா. இது ஒரு நல்ல மெசேஜ். மேலும் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஹீரோ ஃபியூச்சருக்கு போய் லவ்வை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அவனோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸையே ஆல்ரெடி ரெகுலேட் பண்ணிட்டு இருக்குது. இப்ப பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசலாம். கான்செப்ட் ஃப்ரெஷ். லவ் பிளஸ் இன்சூரன்ஸ் ஐடியா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்கேஜிங். காமெடி பிளஸ் இமோஷனல் மிக்ஸ் நல்ல பேலன்ஸா இருக்கு. சில டயலாக்ஸ் ரிலேட்டபிள், எஸ்பெஷலி பிரேக்கப் போர்ஷன்ஸ். கிளைமேக்ஸ் மெசேஜ் டீசென்ட். அதோட சேர்த்து கான்செப்ட் ஆஃப் ட்ரீட்டிங் லவ் லைக் இன்சூரன்ஸ் யூனிக். பிரதீப் ரங்கநாதன் நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ராங் ஸ்கிரீன் பிரசன்ஸ். விக்னேஷ் சிவன் ரைட்டிங் பிரீஸி அண்ட் என்கேஜிங்.
அனிருத் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் படம் முழுக்க எலிவேட் பண்ணுது. எனக்கென்ன யாரும் இல்லையே சாங் தியேட்டர்ல கூஸ்பம்ஸ் வரும். விஷுவல்ஸ் கலர்ஃபுல் 2040 சென்னை செட்டப். யோகி பாபு பிளஸ் ஆனந்த்ராஜ் காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஓவரால் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேக்போன் மாதிரி ஃபீல் ஆகும். இப்ப நெகட்டிவ்ஸ் பத்தி பேசலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராக் ஆகும். ஃபேண்டசி ஆர் சைஃபை ரூல்ஸ் கன்சிஸ்டன்சி இல்ல. லாஜிக் பிரேக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி முழுசா கிளிக் ஆகல சில இடங்கள்ல. ஸ்கிரீன் பிளே இன்னும் டைட்டா இருந்திருக்கலாம். அன்ரியல் வேர்ல்ட் பில்டிங் லாஜிக் லெவல்ஸை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். ரன் டைம் 2.5 hours கொஞ்சம் நீளமா ஃபீல் ஆகும். கிருத்தி ஷெட்டி ரோல் அண்டர் ரிட்டன் ஃபீல் ஆகும். விஎஃப்எக்ஸ் சில இடங்கள்ல ஆவரேஜ். சுருக்கமா சொன்னா ஹீரோ வாசு, ஹீரோயின் தீமா, வில்லன் சூரியன், செட்டிங் ஃபியூச்சர் சென்னை 2040, மெயின் கான்ஃப்ளிக்ட் ஆல்கோரிதம் வெர்சஸ் ஆர்கானிக் லவ், டைம் டிராவல் எலிமெண்ட், பிரசன்ட் டு ஃபியூச்சர், தீம், டெக்னாலஜி எப்பவும் ஹியூமன் இமோஷனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கிளைமேக்ஸ்ல லவ் தான் வின் ஆகுது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க இந்த படம் பாத்தீங்களா? உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.